எனக்கு என் பையனை பிரிஞ்சிருக்க முடியாது. அவனை இங்கே இருக்க வைக்கணும்னா அவன் என்கிட்ட சொல்லாம சொன்ன விஷயம் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ன்றது தான். ஒரு அம்மாவா என் பையனோட விருப்பத்தை நான் இப்ப நிறைவேற்றி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி நீ பண்ண விஷயத்தெல்லாம் என்னால மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. உன்னை என்னால மருமகளா ஏத்துக்கவும் முடியாது. ஏய், இப்ப நீ எதுக்கு அழற? நீ கார்த்தியோட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்ட. அதுக்கான வாய்ப்பு தான் அமைஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் அழற? நீங்க என்ன அழைக்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அத்தை. நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நம்பிதான் நான் கார்த்திக் சாரை பார்க்க ஏர்போர்ட்டுக்கே போனேன். இப்ப இப்படி சொல்றீங்களே. நான் என்ன சொன்னா உனக்கு என்ன? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கலாம். நீயும் கார்த்தியும் புருஷன் பொண்டாட்டியா வாழறதுக்கு இடைஞ்சலா என்னைக்குமே நான் குறுக்க நிக்க மாட்டேன். நீதான் கார்த்தியோட பொண்டாட்டி, அதுல இனி எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்னால உன்னை மருமகளா ஏத்துக்க முடியாது. கார்த்திக்கும் உனக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு இருக்கும். ஆனா உனக்கும் எனக்கும் மாமியார் மருமகங்கிற உறவு இருக்காது. நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன்னு இருக்கட்டும். நீ சந்தோஷமா போ. இப்படி சொன்னா நான் எப்படி அத்தை சந்தோஷமா போக முடியும்? நான் ஜெயிச்சிட்டேன்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படி எனக்கு எந்த எண்ணமும் இல்ல அத்தை. இத பார், நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. இது என்னோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இல்லம்மா, நான் மனசு மாறிட்டேன்னு என்னால பொய்யெல்லாம் நடிக்க முடியாது. நீ அப்படி என்கிட்ட பொய்யான வார்த்தை எதிர்பார்த்து நிக்கிறதா இருந்தா சொல்லிடு. நானும் பாசாங்க ஏதாவது பேசி அனுப்புறேன். ஆனா எனக்கு அப்படிலாம் பேசினா என் உடம்பெல்லாம் கூசும். என்னோட குணம் இதுதான். நான் யாருக்கும் வலிய போய் கெடுதல் பண்ணல. ஆனா ஆண்டவன் ஏன் என்ன இப்படி சோதிச்சு பாக்குறான்னு தெரியல. என்ன ஏன் அத்தை இவ்ளோ வெறுக்கிறீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். இந்த பாரு, உன் மேல எனக்கு விருப்பமும் இல்ல வெறுப்பும் இல்ல. நீ நான் யோசிச்சு பார்க்காத ஒரு பொண்ணு. என் பையனோட கல்யாணத்தை பத்தி நான் வச்சிருந்த கனவெல்லாம் மொத்தமா செதச்சவ. இதை இந்த ஜென்மத்துல என்னால ஜீரணிக்கவே முடியாது. ஏதோ சொன்னியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மாத்திக்கிறேன்னு. அப்படியெல்லாம் மாறி என் பையனுக்கு நான் எதிர்பார்த்த பொண்ணா உன்னால உன் தகுதியை வளர்த்துக்க முடியும்னு உனக்கு தோணுதா? நான் முயற்சி பண்றேன் அத்தை. முயற்சி தான் யார் வேணாலும் பண்ணலாமே, ஆனா முடியணும் இல்ல? சரிங்க அத்தை, நீங்க என்னெல்லாம் தகுதியை எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உனக்கு தெரியாதா? நான் தான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேனே, திரும்பவும் சொல்லணுமா? சரி சொல்றேன். நீ அழகுலயும் சரி அறிவிலையும் சரி என் பையனுக்கு ஏத்த பொண்ணு இல்ல. உன் குடும்பம் எங்க அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பமும் இல்ல. நீ ஏழ்மையா இருக்கிறதெல்லாம் நான் தப்பு சொல்லல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆனா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல. என் பையன் மாப்பிள்ளையா போற இடத்துலயும் அவன் ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டவன் நான். அதான் அமையாம போச்சே. அத உன்னால மாத்திர முடியுமா?
உன் குடும்பத்தையும் அவன் சுமக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொண்டு போவீங்க. அதானே யதார்த்தம். என் பையனுக்கு அவன் பாக்குற வேலையில அவன் கூட நிர்வாகத்துல பொறுப்பெடுத்துக்கிற திறமையோட அவன் படிப்புக்கு சமமா படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? அவன் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போவான், நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணுவான். அதே மாதிரி நிறைய விஐபி வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு 4 பேருக்கு உன்னை அறிமுகப்படுத்தும் போது உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியுமா? இல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நாகரிகமா உனக்கு ட்ரெஸ் பண்ணவாவது தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எப்படி சாப்பிடணும்னாவது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு தோணுதா? இதெல்லாம் கூட உன்னால கத்துக்க முடியும் தான். ஆனா உனக்கு கத்து கொடுக்கதான் நான் அருமை பெருமையா பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கேனா? லிஸ்ட் இன்னும் முடியல, எல்லாத்தையும் கேட்டுக்கோ. எனக்கு வரப்போற மருமக அவளுக்குன்னு ஒரு தனி திறமையோட ஒரு அடையாளத்தோட இருக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி ஏதாவது தனி திறமையாவது உனக்கு இருக்கா? என் பையன் சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல அவ்வளவு உயிரா இருப்பான். வரப்போற பொண்ணுக்கும் அந்த மாதிரி மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவளா நல்லா பாடுற திறமையோட இருக்கணும்னு நினைச்சேன். உனக்கு பாட தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கார்த்தி இப்ப உன்னை விரும்பி காதலோட ஏத்துக்கிறான்னு உனக்கு ஒரு நினைப்பு இருக்கும். ஏன்னா அவன் உனக்காக தானே எனக்கு செக்கு வைக்கிற மாதிரி ஊரை விட்டு போறதுனே முடிவு பண்ணிட்டான். அப்போ அது காதலா தான் உனக்கு தெரியும். ஆனா நிச்சயமா அது காதல் இல்ல. உன் மேல இருக்கிற கருணை. என்ன இல்லன்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ கார்த்தியோட பழகிட்டு தான் இருந்த. அப்பெல்லாம் அவனுக்கு வராத காதல் இப்ப வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அவன் கட்டின தாலிய சாக்கா வச்சு நீ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்ட. உன்னை நான் ஏத்துக்க முடியாம திட்டிக்கிட்டு இருந்தேன். நீ அப்பாவியா தோ இப்ப நிக்கிறியே, இப்படியே மூஞ்சிய வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. அத பார்த்து பார்த்து உன் மேல கார்த்திக்கு இறக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னைக்கு அவனை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. இதுதான் நிஜம். மத்தபடி உன்னோட அழகுலையோ அறிவிலையோ குணத்திலேயோ அவன் மயங்கிட்டான்லாம் நினைச்சுக்காத. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் குடும்பமே ஆட்டம் கண்டு நிக்கும்னு. அப்படி ஒரு நிலைமையில இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா உன்னால தாக்கு பிடிச்சு இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தி வச்சிட முடியுமா? இது எதுவுமே உன்னால முடியாதுன்னு உனக்கு தெரியுதா? அது உன்னோட குறையெல்லாம் நான் சொல்லல. உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு நீ போயிருக்கணும். விபத்தா வந்த தாலிய கிடைச்சதுரா சாக்குன்னு கெட்டியா புடிச்சுக்கிட்டு நின்னு இருக்க கூடாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி விபத்தா வேற எவனோ ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டிருந்தாலும் இப்படியேதான் பொட்டியை தூக்கிட்டு போய் நின்னு இருப்பியா? கார்த்தின்றதுனால தானே உன்னால விட முடியல. எல்லாம் தெரியும் எனக்கு. இதோ பார்,
இப்ப எதுக்கு கண் கலங்கி நிக்கிற? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நீயா வந்து கேட்ட. நான் என் மனசுல இருக்கிறத சொன்னேன். இதை இதோட விட்டுரு. நீ போய் கார்த்தியோட வாழற வழிய பாரு. நீ ஆசைப்பட்ட விஷயம் தான் நடக்க போகுதுல்ல, சந்தோஷமா போ. எனக்கு முன்னாடி இப்படி நிக்காம தயவு செஞ்சு கிளம்பு. நான் ஏதோ காசு பணத்தை பார்த்தோம், கார்த்திக் சாரோட அழக பார்த்தும் மயங்கி இந்த வாழ்க்கையை கெட்டியா புடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா அத்தை? நிச்சயமா அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கார்த்திக் சாரோட குணத்தை பார்த்து மனசை பறி கொடுத்ததுதான் உண்மை. அப்ப கார்த்திக் சார் தான் எனக்குங்கிற மாதிரி சாமியே அடையாளம் காட்டுச்சு. அதையெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அத்தை? ஆனா அப்ப கூட நான் என் தகுதியை பத்தி யோசிச்சு எதையும் வெளிப்படுத்தவே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த தாலி என் கழுத்துக்கு வந்துச்சு. இது கடவுளோட முடிவுன்னு நம்பி நான் வந்தேன். உங்க மேல இருக்கிறது கருணம் இல்ல, காதல் தான் சீக்கிரமே புரிய வைக்கிறேன் தீபா. அம்மாவே உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதுக்கு தகுதியான ஆள் தான் நீங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு அதான் முக்கியம்னா அதுல உங்களை பெஸ்டா கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா அத்தை? நீங்க சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் என்ன நான் தகுதிப்படுத்திக்கிறேன். உங்க வாயாலேயே தீபா தான் என் மருமகன்னு எல்லார்கிட்டயும் நான் பெருமையா சொல்ல வைப்பேன். கடவுளே, தீபாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்து அவளுக்கு இந்த வீட்டோட ஒரு பிடிப்பை உண்டாக்கி கொடுத்திருப்பா. அத்தை, இன்னும் உங்களுக்கு பதட்டமாவே இருக்கா? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், நிம்மதியா இருங்க. ஏங்க, உங்க குழந்தை எக்ஸாம் நல்லபடியா எழுதுவார்ல? இந்த கஜினி முகமது வேலையெல்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் கஜினி முகமது வேலையும் பண்ண மாட்டாரு. என் வீட்டுக்கார மாதிரி கும்பகரண வேலையும் பண்ண மாட்டாரு. கும்பகரண வேலையா? என்னங்க, தூங்கிட்டாரா? சும்மா தூங்குனா கூட பரவாயில்லங்க, கொரட்டை விட்டு வேற தூங்குனாரு. ஏங்க, நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றத பார்த்தா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரா இருக்கும் போல இருக்கு. ஏங்க, அதெல்லாம் ஒரு வைத்தறிச்சல் ஸ்டோரிங்க. நீங்க வேற இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்னு சொல்றீங்க. சரி, அப்படி என்னதான் நடந்துச்சு? அட சும்மா சொல்லுங்க. அதான் தூங்கிட்டாருன்னு சொன்னல, வேற என்னத்த சொல்றது? சரி, அப்படியே தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டீங்களா? ஆனா ஒரு நாள் மட்டும்தான் தூங்க விட்டேன். எப்படியோ கச்சேரி அதுக்கு அப்புறமாவது களை கட்டுச்சுல. மீனாட்சி,
என் கதையெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்க, உனக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலா இருக்கும். அத்தை, ஆமா மைத்திலி, மீனாட்சிக்காவது தொல்லை இல்லாம தூங்கவாவது முடிஞ்சிருக்கும். என் முத ராத்திரியில அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம நான் அனுபவிச்ச கொடுமைய இப்ப நினைச்சாலும் உங்க மாமா மேல எனக்கு அவ்வளவு கோபம் வரும். ஏங்க, அப்ப நிஜமாவே ஏதோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா தான் இருக்கும் போல. அப்படி என்ன மாமா கொடுமை பண்ணாரு? என்ன பண்ணாரா? மீனாட்சி மாதிரி தான் நானும் பாலை எடுத்துட்டு ரூம்குள்ள போனேன். வா ஜானகி. அங்க அங்க வச்சிரு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லங்க, நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஜானகி, என்னுடைய தொழில், அதுல வர்ற வருமானம், இதெல்லாம் பத்தி உனக்கு தெரியுமில்ல? தெரியுங்க. வருமானம் பெருசா இருக்காது, கொஞ்சம் கட்டுக்கோப்பா தான் குடும்பம் நடத்த முடியும். அதெல்லாம் பரவாயில்லங்க, நான் சிக்கனமா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேற வேலை வாய்ப்பு வந்தும் கூட நீங்க போலையாமே? ஆமா ஜானகி, நான் நாதஸ்வரம் வாசிக்கிறது வெறும் தொழிலா மட்டும் நான் பார்க்கல. என்னுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பா தான் நான் அதை பார்க்கிறேன். நல்ல விஷயம்தான். நீங்க ரொம்ப நல்ல நாதஸ்வர வித்வான்னு எங்க ஊர்ல எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நீங்க வாசிச்சு நான் கேட்டதே இல்லை. அதுக்கு என்ன, இப்பயே வாசிச்சா போச்சு. கொஞ்சம் இரு வர்றேன். சரி, உட்காரு. எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா வாசிக்கிறீங்க. இது யாரோட நடைன்னு தெரியுதா? இல்லங்க, தெரியலங்க. நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாடுதுறை ராஜரத்ன பிள்ளையோடைய நட. இது யாரோடைய நடைன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, தெரியாதனமா சொல்லிட்டேன் போல இருக்கே. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. இது காரைக்குறிச்சி அருணாசலத்தினுடைய நட. இது நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன்.
என்னங்க என்னங்க ஆ? பொழுது விடிஞ்சிருச்சு. என்னது பொழுது விடிஞ்சிருச்சா? ம். வாசிக்க நான் ஆரம்பிச்ச உடனே பொழுது விடிஞ்சதே தெரியலம்மா. சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆ. திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை தோடி ராகத்தை 6 மணி நேரம் வாச்சார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரையே மிஞ்சிட்டோமோ? பொழுது விடிஞ்சதே தெரியலையே. நம்ம வாசிப்பை கேட்டு அந்த பொண்ணுக்கு தூக்கம் கூட வரல.